ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கோல் சினிமாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏகேவோட நடிப்பில் வெளிவர இருக்கிற விடாமுயற்சிக்கான டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசருக்கான ஒரு பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த அப்டேட் இப்போ வந்து சடனாக ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ஒரு டீசர் கண்டிப்பாக என்ன மாதிரி பல ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த டீசருக்கு முன்னாடி விடாமுயற்சி மூவி டீம் சைட்லேருந்து வந்து ஒரு போஸ்டர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் வந்த டைம்லேயே வந்து இந்த படம் வந்து ஹாலிவுட்ல 1997ல வந்த பிரேக் டவுன் மூவியோட ரீமேக்காக தான் இருக்க போகும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வரல. அண்ட் இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த டீசரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ டீசரை பார்க்கையிலேயே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த படத்துல டெக்னிக்கலா எல்லா விஷயமே பயங்கர சவுண்டா இருக்கும் அப்படின்ட்டு. மேஜரா எல்லா இடமே வந்து சுத்தி ஒரு பாலைவனமா தான் இருந்திருக்குது. ஸோ அதுல வந்து அவங்களால எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபில வந்து ஒர்க் பண்ண முடியுமோ அதை ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்ம வந்து இந்த டீசர்லேயே பார்த்துருக்க முடியும். எனக்கு இந்த டீசர்ல பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீசர்ல எந்த ஒரு டைலாக்குமே இல்ல. பொதுவாவே ஒரு மிகப்பெரிய ஹீரோஸோட படங்கள்னா அவன் வந்து கடைசியில ஏதோ ஒரு டைலாக் வச்சு முடிப்பாங்க. ஸோ அந்த டீசரோட ஹைப்பை வந்து பயங்கரமா அது ஏத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டைலாக் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறும். ஆனா இது மாதிரி எந்த ஒரு டைலாக்குமே டீசர்ல வந்து காமிக்கப்படல. இந்த படம் வந்து 1997 வந்து பிரேக் டவுன் மூவியோட சாயல்ல இருந்தாலுமே கூட, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர என்கேஜிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த படத்தோட டைரக்டரான மகிழ் திருமேனி மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருந்திருக்குது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாரி மகிழ் திருமேனியோட முந்தைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராவது இருந்திருக்குது. ஸோ தடையற தாக்க, தடம், மேகாமான் இது ஆக்ஷன் த்ரில்லரா இருந்திருக்குது. ஒவ்வொரு படத்துலயுமே வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர கிரிப்பிங்கா இருந்திருக்கும். அதே மாரி என்கேஜிங்கான கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவ இந்த விடாமுயற்சி படத்துலயும் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்த டியூரேஷனுமே வந்து 1 மினிட் 49 செகண்ட்ஸ்ல இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் கதை அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ற முடியும். ஸோ இது எப்படி அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசரோட ஒரு ஷாட்ல வந்து ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் வந்து நடக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெட்டிங் யாரோடதா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி ஏகே அண்ட் த்ரிஷா இவங்கள சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கேரக்டரோட வெட்டிங்கா இருக்கலாம். இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த கிராண்டான வெட்டிங் ஷாட் காமிச்சதுக்கு அப்புறம், ஒரு ஷாட்ல வந்து ஏகேவும் த்ரிஷாவும் அவங்க வீட்ல இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீசர் ஃபுல்லாமே வந்து ஒரு பாலைவனத்திலயும், ஒரு ரோட்லயும் ஹைவே ரோட்லயும் நடக்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட்ல அவங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு பட்சத்துல, இது வந்து அவங்க ஜர்னிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சீனா தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த சீன்ல 2 பேருமே சோகமா இருக்கிறத பத்தி காமிக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஷாட்ல நமக்கு காமிக்கப்பட்ட அந்த வெட்டிங்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு தாக்கம் தான் இந்த இடத்துல அவங்க வந்து அவங்க 2 பேரும் சோகமா இருந்திருக்கிறாங்க. மேபி இந்த சோகத்திலிருந்து அவங்க வெளிய வர்றதுக்கு ஒரு லாங் ஜர்னி பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படி போகையில ஒரு கட்டத்துல வந்து த்ரிஷா வந்து ஏகேய விட்டு பிரியறாங்க. ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷாக்கு என்னாச்சுன்னு ஏகே கண்டுபிடிக்கிற ஒரு ஜர்னியா தான் இந்த என்டையர் மூவியுமே அமைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ஒரு ஷாட்ல நமக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிப்பாங்க. அந்த போலீஸ் வந்து அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட வந்து பார்ப்பாரு. அதுல எல்லாமே மிஸ்ஸிங் பெர்சனோட டீடைல்ஸா இருக்கும். ஸோ இந்த ஹைவேஸ்ல நெறைய பேர் மிஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துலயும் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. டீசர் மூலியமாவே இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எசன்ஸ வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ 2025 பொங்கல் அப்போ இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போறதாம் அஃபிஷியலும் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. எத்தன பேர் இந்த விடாமுயற்சி மூவிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத லைக் பட்டன தட்டி வச்சிருங்க. உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.